ஹலோ வணக்கங்க. என்னுடைய பேர் குமார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா உள்ள வரவூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். அதாவது இந்த டெக்னோஸுங்கிற உரம் வந்து நான் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாக போட்டுட்ருக்கேன். மிக சூப்பரான உரம். இந்த உரங்கிறது இது வந்து மைக்ரோநியூட்ரன்ட் ப்ளஸ் சல்ஃபர் சேர்ந்தது. இதோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட்டு எதுக்காக போகணுன்னு கேட்டால், இதில் பேரூட்ட சத்து இருக்குது, நுண்ணூட்ட சத்து இருக்குங்க. பேரூட்ட சத்துங்கிறது வேறு, நுண்ணூட்ட சத்துங்கிறது. பேரூட்ட சத்து NPK, அதாவது நம்ம யூரியா காம்ப்ளெக்ஸு, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், யூரியா காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி போடுறதுக்காக போடுவோம். ஆனால் நம்ம நுண்ணூட்ட சத்து யாரும் போடுறதில்ல, பேரூட்ட சத்து மட்டும் தான் போடுவோம். அதனால் இதில் பேரூட்ட சத்து இருக்கும், நுண்ணூட்ட சத்து இருக்கும். இது மிக சூப்பரான மருந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மிகவும் கூல் சேரு. அதாவது இந்த வயல் காயவே இல்லை சார், இந்த வயலில் காயவே வைக்க முடியல சார் அப்படின்னா, இந்த மருந்தை ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ ரெக்கமெண்டு. நீங்கள் இந்த மருந்தை எப்படி முதல்ல யூஸ் பண்ணணுன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஜிங்கு இருக்குது, ப்ளஸ் சல்ஃபர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல் எடுத்தோன்னா கூழ் மண், அதாவது இழுவ மண்ணுன்னு சொல்லுவோம். காயவே காயலை சார் என்ன சொன்னோம்னா, அந்த மண்ணுக்கு போட்டோம்னா பெஸ்ட்டு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, போட்டோம்னா அதிகபட்சம் பார்த்தா ஒரு 3 நாள் தான், இல்லைன்னா 4 நாள் அருமையாக தூர் கட்டாயிரும். இது போட்டோம்னா ஏன் இதோட என்ன வேலைன்னு கேட்டால், கூழ் மண்ணை வந்து இது இறுக்கி பிடிச்சி வேர் வளர்ச்சி கொடுத்து பயிரை தூர் கட்ட வைக்கும். அடுத்தது இது வந்து பிஹெச், அதாவது உப்பு சார்ந்த மண் சாருங்களா. எங்கள் வயலில் பார்த்தா தொடர்ந்து தண்ணி பச்சிட்டே இருக்கும், பச்சை பாசனம் வந்துக்கிட்டே இருக்குது, பச்சையாக பாசனம் வருது, தூர் கட்ட மாட்டேங்குது. அடுத்தது காய விட்டால் அந்த பாசனம் வந்து மஞ்சள் கலராக மாறிடும். மஞ்சள் கலராக மண்ணால் தூர் வந்து சருவடிச்சு போயிடும். அது மாதிரி அந்த மாதிரி இருக்க வயலுக்கு இதை அவசியம் யூஸ் பண்ணலாம். போட்டிங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட் இருக்குது. அதோடு இல்லாமல் இதில் வந்து நம்ம கருது உரம்னு சொல்லிட்டு சல்ஃபேட்டு போடுவோம், அதில் சல்ஃபர் சத்து இருக்கும். அதே மாதிரி இது சல்ஃபர் இருக்கனால இது என்னன்னு செய்யும்னா, அதிகப்படியான தூர் வளர்ச்சி ஏற்படுத்தி மணிச்சத்து, அதாவது வெயிட்டு நல்லா வரும். இந்த மண்ணை பொறுத்து இந்த டெக்னோஸிங்கை பொறுத்தவரையும் இது ஒன்றும் இல்லை சார், சல்ஃபர் ப்ளஸ் சிங்கு. இப்போ வந்து இது சிங்க் சல்ஃபேட் இல்லை, சிங்க் ஆக்சைடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மண்ணுக்கு முதல்ல வந்து எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்காது. துத்தநாகங்கிறது சிங்க் சல்ஃபேட் தான், துத்தநாகங்கிறது அது இருக்கும். அதனால் இது மண்ணை இறுக்கி வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி இது வந்து தூர் வளர்ச்சியை ஏற்படுத்தி வைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸ் போடுறதோட இந்த டெக்னோஸிங்கும் யூரியாவும் கலந்து போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸ் போட்டதோட மிக சூப்பராக இருக்கும். அதிகப்படியான தூர் எண்ணிக்கையை இது கொடுக்கும். இது எப்போ போடணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நட்டதுலேருந்து மேல் உரம், அதாவது 10 to 15 இல்லை 20 அது வரையும் போடலாம். சார் நான் 20 நாளுக்கு அப்புறம் போட முடியல சார், 25 நாள் ஆச்சு சார், 25-30 நாள் ஆகுது, ஆனால் தூர் அடிக்கலைன்னா அப்பையும் கூட போடலாம். அதனால் தவறு கிடையாது. இது வந்து எப்போ போட்டாலும் இது வேர் வளர்ச்சி கொடுத்து தூர் அடிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு மருந்து இது. இதை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. மிக நல்ல மருந்து இது. இது இன்னும் சொல்ல போகணுன்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் சவுடு மருந்து, அதாவது எனக்கு உப்பு மருந்து சார் பயிரே எடுக்கலைன்னா இது போடும்போது, ஆனால் இன்னொன்று சொல்லுவேன், இந்த டெக்னோஸிங் போடும்போது நீங்கள் இன்னும் பெஸ்ட்டு. இன்னும் ஒரு 3 நாளில் தெரியும், 4 நாளில் தெரியும், 2 நாளில் தெரியும். ஆர்கானிக்ஸ் தயவு செஞ்சு ஆர்கானிக்ஸு சேர்த்து போட்டிங்கன்னா மிக பெஸ்ட்டாக இருக்கும் இது. இதோடு இல்லாமல் கடலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, நீங்கள் களை வெட்டுவீங்க, 25 நாளில் ஒருத்தவங்க வெட்டுவாங்க, ஒருத்தர் 30 நாளில் வெட்டுவாங்க, 2வது களை வெட்டுவாங்க. களை விடும்போது நீங்கள் சிப்ஸம் போடுறதுக்கு வந்து இந்த டெக்னோஸிங்கை போட்டிங்கன்னா அதிகப்படியான வேர் வளர்ச்சியை கொடுத்து விழுது பயங்கரமாக இறங்கி கடலை வந்து நல்லா முத்தி போய் இந்த சுருக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரி கடலாம் இல்லாமல் வெயிட் அதிகமாக வரும். இதே மாதிரி தான் ஒருத்தர் மன்னார்குடியில் இருக்கார், ராமர்னு பேர், என்னோடய ஃப்ரெண்டு. அவருக்கு நான் கொடுத்தேன். அவர் கொடுக்கும்போது போட்டுட்டு அவர் சொன்னார், சார் கணம்பக்குடியில் சார் நான் போட்டேன், எல்லா அரிசியோட நம்ம அரிசிக்கு 50 ரூபா கூட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பெருமையாக பேசினார். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கடலைக்கெல்லாம் போட்டிங்கன்னா அந்த வந்து பறிக்க போகும்போது, அதாவது 95-100 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கடலை அப்படியே பூத்து போய் பிடுங்கினா வந்துடும். அது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த ஜிஞ்சண்டா கம்பெனியில் இருக்கு பாருங்க, விட்டாக்கோ, அந்த மாதிரி டெக்னோஸிங்கிறது முன்னாடி சல்ஃபராக போட்டுட்டு இருந்தாங்க. அதில் வெறும் சல்ஃபர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ சல்ஃபர் ப்ளஸ் சிங்க் ஆக்சைடு ரெண்டும் கலந்து போடுறாங்க. இது ஏக்கருக்கு 4 கிலோ சார், 850 ரூபா கூட இருக்குது சார், ரேட்டு கூட இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 கிலோ யூரியா கலந்து உடனே அடிச்சிங்கன்னா பறந்து மூஞ்சிலாம் பட்டுரும், அப்புறம் தெளிச்சு ஒன்று போய் பாடாக போயிடும். அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ஈர மணலில் இந்த
டெக்னோசிங்கை கொட்டி கலந்திங்கன்னா ஈரமண்ணில் வந்து காஞ்ச மணலாம் மாறிடும். அதாவது தண்ணி ஃபாஸ்ட்டாக இது குடிச்சிடும். இதோட வேலையே அதான். அதனால் ஈரமண்ணில் கலந்துக்கிட்டு யூரியாவோட கலந்துக்கிட்டு இதை தண்ணி கூட வச்சு அடிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் இது வந்து மண்ணை பிளந்துட்டு போதோ இல்லையோ தண்ணியில் உழுந்தோன்னா ஃபாஸ்ட்டாக தண்ணியில் பரவும். அதை தண்ணியில் போட்டு சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரு மூக்குப்பொடி மாதிரி தண்ணியில் போட்டு நின்றுங்கன்னு வச்சுங்க, அப்படியே பாலாக மாறிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வேலை செய்யும்.